So first of all, before moving into the paper, you have to know why we are studying newspaper. Okay, first வந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி அறிவை வளர்த்துக்கலாம், அது ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லை நம்ம எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேவிங் ஃபார் மேக்கிங் பாயிண்ட்ஸ், வேல்யூ அடிஷன் ஆர் ஃபார் எக்ஸ்போஷர் ஆஃப் த டாபிக். என்ன டாபிக் விச் இஸ் கிவன் இன் த சிலபஸ், யூபிஎஸ்சி சிலபஸ். யூபிஎஸ்சி சிலபஸில் we are having என்னது ஜிஎஸ் GS1, GS2, GS3, GS4. இந்த GS4 வந்து இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இது தனியாக தள்ளி வைங்க இப்போதைக்கு. ஓகே, பட் the GS1, 2, 3, this you can understand by yourself without teaching also. லைட்டாக கொஞ்சமாச்சும் புரியும்ல. ஓகே, அப்போ GS1ல என்ன டாபிக் இருக்குது, GS2ல என்ன டாபிக் இருக்குது, GS3ல என்ன டாபிக் இருக்குன்னு யூ ஹாவ் டு நோ. ஓகே, ஓவராலும் தெரியணும், உள்ள இம்பார்ட்டண்ட்டான அந்த இன்டகிரேட்டட் பாயிண்ட்ஸும் நமக்கு தெரியணும். ஓகே வாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சொசைட்டி. ஓகே, இதுக்குள்ள ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் literature, okay, architecture, art, and then post independence, consolidation, and then 18th century, from 18th century to important colonial struggle, and then world history la from industrial revolution, and then important items like socialism, capitalism. இந்த மாதிரி இதெல்லாமே இதில் இருக்கும். GS1 அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் மைக்ரோ டாபிக்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாகிரஃபியில் இது சொசைட்டியில் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியன் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, டைவர்சிட்டி இன் இந்தியா. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து உமன் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் கம்யூனலிசம், தென் what to say, globalization and its effects, women and its role of women. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய மைக்ரோ டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி தெரிஞ்சால் மட்டும்தான், இந்த மாதிரி தெரியணும் உங்களுக்கு, அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து இதில் என்ன படிக்கணும் அப்படின்றது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட்னு இருக்குங்க, இது வந்து GS2ல வரும். GS2ல எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே வரும். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, அதுக்கப்புறமா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும் நம்மளோட GS2 டாபிக். அதுலேருந்து கீழே போனீங்கன்னா சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டு, அதுக்கப்புறம் NGO, ப்ரெஷர் குரூப்ஸு, வல்னரபிள் செக்ஷன்ஸு, பெட்டர்மெண்ட் ஆஃப் த மெக்கானிசம்ஸ், லாஸ் and statutory bodies which are acting for the betterment of the vulnerable groups, e-governance, அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ். இதெல்லாம் பயந்துடாதீங்க, இதெல்லாமே நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் தான் போர்ஷன். இந்த போர்ஷனை நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது தான் நம்மளால் வந்து இதில் என்ன படிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐஆரில் வந்து இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர், அதுக்கப்புறமா வந்து வேறு சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பைலேட்ரல், மல்டிலேட்ரல், ட்ரைலேட்ரல் மெக்கானிசம்ஸ் விச் ஆர் இந்தியா இன்வால்வ்டு ஆர் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்டிங் ஆர் ஆக்டிங் ஆன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டயாஸ்போரா, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வரும். GS3ல போனீங்கன்னா எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங்கு, அதுக்கப்புறமா வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதெல்லாம் GS3ல வரும். இதோடைய டாபிக்ஸ் மைக்ரோ டாபிக்ஸ் அது தனி. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றதே உங்களுக்கு இதில் தெரியும். அதெல்லாம் ரேடார்ஸ், அந்த ரேடாரை வச்சு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அப்போது நம்ம கொஸ்டின் அந்த இது நியூஸ் பேப்பரை இது பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஹாவ் அட் இது பிரிண்ட் அவுட்.
பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆல் த GS 1 2 3 போர்ஷன்ஸ் சிலபஸ் வச்சுருக்கணும். சிலபஸ் வச்சுட்டு இப்போ இந்த நியூஸை பார்க்குறீங்க அப்படின்னா இது எதுக்குள்ளே வரும் அப்படின்னு யூ ஹாவ் டு மேக், ஓகேங்களா, ஒரு இது மாதிரி பார்க்கணும். இது இந்த டாபிக்குள்ளே வரலாம், இல்லை இந்த டாபிக்குள்ளே வரலாம். இது தெரியலை அப்படின்னா, இது எந்த டாபிக்குள்ளே வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதை நோட் பண்ணி என்கிட்ட கூட வந்து காமிங்க, இது எந்த டாப்பிக்கில் வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. சில நேரம் வந்து நம்ம படிக்கவே தேவையில்லைன்ற டாபிக்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுடலாம். அந்த பொலிட்டிக்கல் டாபிக் நான் சொன்ன மாதிரி அந்த பொலிட்டிக்கல் டாபிக்ஸை யூ கேன் லீவ் இட், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பிரசிடென்ட் பற்றி, பிரசிடென்ட்டில் நம்ம வந்து இதில் வேறு எதுவும் பெருசாக தெரிஞ்சிக்க போகிறது இல்லை. பட் பிரசிடென்ட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஜென்ரலாக விச் எத்தனாவது பிரசிடென்ட் இவங்க 15th பிரசிடென்ட்டு, அண்ட் தென் வேறு என்ன இதெல்லாம் இருக்குன்னா செகண்ட் உமனு, ஃபஸ்ட்டு ட்ரைபலு, இந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு பார்லிமெண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து பாலிட்டிக் கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க, பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் என்ன மண்டேல ஓட்டி பார்க்கணும். நீங்கள் கிளாஸ் அதாவது வந்து உங்களுக்கு நடத்துனதுக்கு அப்புறம், இப்போ தெரியலனா கூட பரவாயில்ல, ஓகேங்களா, நடத்துனதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் என்னவா இருக்கும் தெரியல அப்படின்னா டக்குன்னு போய் லக்ஷ்மிகாந்தில் எடுத்து பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் உட்காந்து பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் தெரியல, சரி பிரசிடென்ட்டையே படிப்போம் அப்படின்னு அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம எதுக்கு பண்ணமோ எதை வந்து ஞாபகப்படுத்தணும்னு நினச்சோமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் போய் டக்குன்னு பார்த்துட்டு வெளில வந்துடணும். இல்லைனா இது ஒரு வார்டெக்ஸ், இப்படியே இருந்துடக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் நியூஸ் பேப்பர் வித்தின் 1.5 hours. 1.5 hours நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரை முடிக்கணும். அதுக்கு மேலே இதுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. இனிஷியலாக 3 hours ஆகலாம் இனிஷியலாக, பட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 1.5 hours நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும். அப்போ எப்படி நிறுத்துவீங்க அப்படின்னா ப்ரொலாங்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஆகும். ஒரு நாள்லேயோ இல்லை 2 நாள்லேயோ இது உங்களுக்கு வராது. 3 மாதம் எடுக்கும். இந்த 1.5 மணி நேரத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை, அங்கேயே நிற்கணும். நீங்கள் விட்டுட்டீங்க, எடுக்கவே தோணாது உங்களுக்கு நியூஸ் பேப்பரை. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நான் 2 நாள் படிக்கலை, அப்போ இந்த 2 நாள் நியூஸ் பேப்பரையும் படிக்கணுமே, அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா நியூஸ் பேப்பரே படிக்காமல் விட்டுருவீங்க. இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக்லாக் வச்சுக்கிட்டே போவாங்க. அப்படியும் பண்ணாதீங்க. இப்போது 2 நாள் படிக்கலையா, 3 நாள் படிக்கலையா, அந்த நியூஸ் பேப்பரை விட்டுருங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து படிங்க. ஒன்றும் உலகம்லாம் இப்படி மாறி இருக்காது இந்த 2 நாளில் 3 நாளில். ஓகே, ஆனால் வந்து என்ன ஆகும்னா அது உங்களுக்கு டிட்டரண்ட் ஆகிடும். எடுக்கணுமா, 3 நாள் படிக்கலையே, 4 நாள் படிக்கலையே, அப்படி ஆகிடும். அப்படியும் ஆகிடக்கூடாது. சரி 3 நாள் படிக்கலன்னா பரவாயில்ல, ஒட்டி வச்சிடலாம். நம்ம என்ன பிறந்ததுலேருந்தேவா படிச்சுட்டு இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 மாதம் படிச்சிருக்கோம், ஒரு 4 நாள் படிக்கல பரவாயில்ல, தூக்கி போட்டு 5ஆவது நாள்லேருந்து படிப்போம். இவ்வளோ தான் இருக்கணும். அது இனிஷியலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹிக்கப்ஸ் வரும். 2 மணி நேரம் ஆகிடும், 2.5 மணி நேரம் ஆகிடும். அந்த 5 நாள் எடுக்காததுனால திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து 1.5 மணி நேரத்தில் நீங்கள் நிறுத்தணும். 1.5 மணி நேரம் தான் படிக்கணும். நியூஸ் பேப்பருக்கு அவ்வளோதான் மரியாதை. ஓகே, அவ்வளோ மரியாதை கொடுத்தா போதும். மியான்மர் எக்ஸிக்யூட்ஸ் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாம் பெருசாக தேவையில்லை. ஓகே, ஆனால் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியலாக மியான்மர் எங்கே இருக்குது அப்படின்னு உங்கள் மேப்பில் போய் பார்க்கலாம். மேப்பில் போயிட்டு இது பிலிம்ஸ் பாயிண்ட்ஸ், இது மியான்மர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. மியான்மர் எங்கெங்கே இருக்குது? பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது, பரவாயில்ல. இந்தியா பக்கத்தில் இல்லையா? இந்தியாவுக்கு பார்டரா அது? அசாம் பார்டரா? நாகாலாண்டா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கும் பார்டர் தான் அது. அது வரைக்கும் தெரிஞ்சாலே சந்தோஷம்தான். ஓகே, அப்போ இப்படி யோசிக்கணும். அப்போ இந்தியாவுக்கு என்ன ஸ்டேட்டுக்கும் இதுக்கும் பார்டர்ஸ் இருக்குது? மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஸ்டேட்ஸ் இது பார்டர்ஸ் வருது? ஓகேங்களா, பங்களாதேஷும் பார்டர் வருதா? அப்போது ஓகே. அப்போ இந்தியாவுக்கு என்ன ஸ்டேட் வருது? இதோட கேபிட்டல் என்ன? மியான்மர் கேபிட்டல் என்ன அப்படின்னு டக்குன்னு அப்படி ஒரு டவுட் வரும் நமக்கு. அப்போ அந்த மேப்லேயே டக்குன்னு கேபிட்டல் மட்டும் பார்த்துட்டு வச்சுருவோம். மியான்மருக்கு கீழே என்ன சி இருக்குது? பெங்கால் தானா? பெங்கால் அது கன்ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன்
with the use of newspaper and within the newspaper. இது ரெண்டுமே பண்ணணும் நீங்கள். ஓகே, இதெல்லாம் இனிஷியலாக தான் இந்த மாதிரி பார்ப்பீங்க மியான்மர்லாம். அந்த 1.5 மணி நேரத்தில் இதெல்லாம் வராது. ஏன்னா ஏற்கனவே மியான்மர் பற்றிலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. திருப்பி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு, no bill to stop attacks on hospital. பார்த்தா சரி, ஓகே. இவரோட கதை தெரியுமா உங்களுக்கு? பார்த்தா ஆமாம், டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் போய் கை வச்சிருக்காரு. இவரே வேற ஒரு இது. ஓகே, அதுவும் வந்து ஆளுங்கட்சின்றதால நீங்களாம் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டும்போது. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இந்த கரண்ட் அஃபேர்ஸே படிக்காதவன் மினிஸ்டர் ஆனால் இப்படி தான் மாட்டிப்பான். ஓகே, இல்லீகல் செயிலிங் இன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஓகே, டக்குன்னு ஸ்கேம் பண்ணோம். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இஷ்யூஸ் அலர்ட் ஆன் பாசிபிள் இன்ட்ரூஷன் ஆஃப் Chinese nationals from crisis hit nation. Okay, so it is a internal security issue. This news is a internal security issue. Okay, டக்குன்னு ஸ்கேம் பண்ணோம். ஸ்கேன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இவனை பற்றி இவன் டீட்டெயிலாக அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, பாயிண்ட் கேலிமோர். எங்கே இருக்குன்னு போய் பார்க்கணும் மேப்பில். ஓகே, அண்ட் தென் விசா எக்ஸ்பயர்டு அதெல்லாம் தேவையில்ல. is booked under the Foreigners Act, Passport Act. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஆக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். அதை பற்றிலாம் நீங்கள் போய் படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் இஃப் தே ஆர் illegally intruded into our nation, then they will be booked under the Foreigners Act and Passport Act. If the passport is expired, படிக்கவே தேவையில்ல, you can be inferred. இதுதான் 1.5 மணி நேரத்தில் படிக்கிறது. ஓகேங்களா, எதை படிக்கணும் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயும் எதை படிக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். எல்லாத்தையும் உட்காந்து நம்மளோட ஜாதகத்தெல்லாம் கணிச்சிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், எல்ஜி ஆர்டர்ஸ் ப்ரோப் இன்டு லிக்வர். லெப்டினன்ட் கவர்னர். இந்த லெப்டினன்ட் கவர்னரோட பிரச்சனை எப்பயுமே ஒழியாது, டெல்லிக்கும் லெப்டினன்ட் கவர்னருக்கும். அதனால் இது அப்படியே தனியாக விட்டுருவோம், இது தேவையில்லை நமக்கு. ஓகே, 3 months டெட்டு. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் நியூஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, 2 injured, 3 women injured, இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட், வார்டு delimitation panel. ஸோ you have to know about important delimitation. delimitation என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, what is the act of delimitation? Why the delimitation is doing? Who does the delimitation? இந்த மாதிரியான இம்பார்ட்டண்டான விஷயம் பாலிட்டியில் உங்களுக்கு நடத்துவாங்க. அதை திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ நடத்தாத வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் எப்படி அதை அப்ரோச் பண்ணணுன்றதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ். இந்த இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் யூ ஹேவ் டு நோ. ஓகே, delimitation. அதுக்கப்புறமா வந்து புலாந்தேவி ஈவெண்ட்டு, என்ன ஈவெண்ட்டுன்னு தெரில. கான்டாக்ட்ஸ் monkey pox case have no symptoms. Okay, so you have to know, you have to read about the preventive measures. You have to read and note the preventive measures which they are given. 4 points தான் கொடுத்துருக்காங்க, நச்சுன்னு இருக்கும். ஓகே, this
is this comes under GS3. GS3 disaster and disaster management. Under this biohazard. இதுக்குள்ள வரும் இது. ஓகே, மங்கி பாக்ஸ் பற்றி தெரியணுன்ற அவசியம் இல்லை, பட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் யூ ஹேவ் டு நோ. எங்கே இருக்குது, எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் தெரிய தேவையில்ல. பட் ஹவு டு ப்ரிவென்ட் இட், ஹவு டு மேனேஜ் இட், இந்த விஷயம் நமக்கு தெரியணும். அதை ரொம்ப கிறிஸ்பாக தே வுட் ஹவ் கிவன். இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். சோர்ஸு ஹெல்த் மினிஸ்ட்ரி. இதெல்லாம் அங்கங்கே போய் நீங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரி வெப்சைட் போய் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. தே வுட் ஹவ் கிவன் இயர் இட் செல்ஃப். ஓகேங்களா? அப்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கீழே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம நடத்துவோம். நடத்துனதுக்கப்புறம் யூ கேன் ரீட் இட். இப்போ 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 நீங்கள் விட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் ஜஸ்ட்டு காமனாக வந்து இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் கட் பண்ணி யூ கேன் ஃபிக்ஸ் இட் இன் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ். அப்படியும் பண்ணலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரீடிங், அவ்வளோதான். Rajasthan presents United Front in Waterloo. Okay. Not important. These and all political news. We can ignore them. Can't direct governments to frame laws on conversion. If there is any judgment with respect to high courts and Supreme Court, you have to give it a glance. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கன்வர்ஷன் அப்படின்னு வரும்பொழுது then it is related to secularism. Okay, secularism or something something related to polity. Okay, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். For example, Delhi High Court decline for recommendations. See, you will read something about separation of power. It is also in your syllabus only. Okay, where separation of power is nothing but 3 organs of the government, which is executive, judiciary and legislature, are separate entity. Okay, the one should not interfere into the domain of the other. ஓகே, இதுதான் சொல்கிறாங்க. இதே விஷயத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. இஃப் த கவர்மெண்ட் இஸ் கான்ஷியஸ் அபவுட் த இஷ்யூ, இட் கேன் ஃப்ரேம் அ லா அண்ட் இட் இஸ் அ டொமைன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். இந்த மாதிரி கான்செப்டை வந்து யூ கேன் ரீட். ஓகே, அண்ட் யூ கேன் வேல்யூ ஆட் டு யுவர் மெயின்ஸ் பாயிண்ட். இந்த ஆஸ்பெக்டை யூ கேன் வேல்யூ ஆட் டு யுவர் மெயின்ஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை அப்படியே எடுத்து எழுதலாம். நீங்கள் டெல்லி ஹைகோர்ட் சொல்லிச்சுன்னு கூட எழுத தேவையில்ல, பட் இட் இஸ் அ டொமைன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைங்களை யூ கேன் கிவ். ஓகேங்களா? அதுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம். ஓகே, flash floods in fresh floods in Godavari. Okay, so it is also comes in the GS3 disaster management. Okay, ஃப்ளட்டில் வந்துடும். அர்பன் ஃப்ளட்டில் கூட வரலாம். அர்பனா இல்லை ரூரலான்னு தெரில. ஓகே,
இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. UNESCO World Heritage Site. You have to see what is UNESCO World Heritage Site. UNESCO World Heritage Site na enna, இந்தியாவில் எத்தனை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட். ஓகே. வெஸ்டர்ன் காட்ஸ். இட் இஸ் நோன் அஸ் சிறுபூஞ்சி ஆஃப் த சவுத் அப்படிங்கிறாங்க. அப்போ சிறுபூஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இட் இஸ் த ஏரியா விச் ரிசீவ்ஸ் மோர் ரெயின்ஃபால். சிறுபூஞ்சி தான் இந்த வேர்ல்டு, மோர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இந்த வேர்ல்டு. அப்போ இங்கே சவுத்தில் இந்த அகும்பி தான் சிறுபூஞ்சி. அப்போ இதை எழுதி வச்சுக்கணும். இது ஒரு ஃபேக்ட், ஃபிலிம்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி எதிர்பாராத இடத்துல இருந்து நமக்கு வந்து ஃபேக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி பிக்சர்ஸ் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக கீழே ஒரு வாட்டி படிச்சிருங்க, பிக்சர்ஸ்க்கு மட்டும். ஏன்னா ஒரு லைனில் கொடுத்துருப்பான், கிறிஸ்பாக இருக்கும். யூ கேன் இன்ஃபர் மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தேன் இன் பிரிண்டட் ஃபார்ம்ஸ். ஒரு பிக்சர் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லும். ஓகே. ரவிவர்மா கின். அப்போ ரவிவர்மா யாருன்னு பாருங்கள். ரவிவர்மா யார் அப்படின்னு பாருங்கள். இஸ் அ பெயிண்டர். ஓகே. ராஜா ரவிவர்மா இஸ் அ பெயிண்டர். 175th birth anniversary. அப்போது யூ ஹாவ் டு நோ அபவுட் him because in prelims there is a word called important personalities. ஹிஸ்ட்ரியில், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஜிஎஸ்ல. அப்போ ஃபிலிம்ஸோட போர்ஷனையும் யூ ஹேவ் டு நோ. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரியான திடீர்னு ரவிவர்மா பற்றி கேட்டாங்களே நம்ம நினைப்போம் ஃபிலிம்ஸில். அப்போ அப்படி பார்க்கக்கூடாது. 175th birth anniversary இருந்திருக்கும், அதனால் கேட்பாங்க. இந்த வருஷம் இந்தியா வியட்நாம் ரிலேஷன்ஸ் பற்றி கேட்டாங்க ஃபிலிம்ஸில். ஆனால் திடீர்னு வியட்நாம் பற்றி கேட்குறான்னு பார்த்தா 50 year anniversary இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும். ஓகேங்களா. எப்படி கேட்பான்னு நமக்கு தெரியாது. பட் அந்த போர்ஷன் ரிலேட்டட் டு கனெக்டட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். இப்படி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. தேர் இஸ் மோர் சான்ஸ். ஓகே. அப்போ ராஜா ரவிவர்மா டக்குன்னு இஸ் அ லெஜெண்டரி ஆர்டிஸ்ட், ரெவல்யூஷனரைஸ்டு இந்தியன் ஏஸ்தட்டிக்ஸ், ரீடிஃபைன்டு ஆர்ட், colonial era, during the colonial era. Okay. Is royal family. ஓகேங்களா. கிளிமன்னூர். இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட். என்ன மெயின்ஸ் பாயிண்ட் அப்படின்னா, கிரியேட்டிவ் எக்ஸலன்ஸ், பாத் பேக்கிங் இனோவேஷன்ஸ், ஆர்டிஸ்டிக் பவர்ஸ், எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. அண்ட் டெமோக்ரட்டைஸ்ட் ஆர்ட் அண்ட் பாப்புலரைஸ்ட் த கேரக்டர்ஸ் ஆஃப் மித் அண்ட் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஓகே. அப்போ கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் இவர் என்ன வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணார், என்ன வந்து ஹி கேரக்டரைஸ்ட் த கிளாசிக்கல் மித்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது இருந்ததுன்னா யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஓகே. அதை மட்டும் கூகுள் பண்ணி நோட் இட் டவுன். யூ ஹாவ் டு ஃபேமஸ் இது. ஏன்னா இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. ஒரு பாயிண்ட்டை இதோட நிறுத்திட்டிங்கன்னா அது ஜென்ரல் பாயிண்ட்டாக மாறிடும். எக்ஸாம்பிள் போடும்போது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டாக ஆகும். அப்போ அதுக்கான ஒரு வேலையும் நம்ம செஞ்சிடணும். ஓகே. அண்ட் தென் ஸோ இட் இஸ் brush has influenced art, architecture, religion, textiles, ceramics, functions and unfinished portrait of Parsi lady. This is last work. இதை ஃபிலிம்ஸில் கேட்கலாம் இந்த பாயிண்ட்டை. ஓகே.
எப்படி கேட்கலாம்னா இதே மாதிரியே கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. he has finished all his works which he has started அப்படின்னு கூட கேட்கலாம். there is an unfinished work. எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, பாப்புலர் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. லேடி இன் த மூன்லைட், நாயர் லேடி, அண்ட் தென் மலபார் லேடி, லேடி வித் ஸ்வர்பாட், அதுக்கப்புறமா வந்து மகாராஷ்டிரியன் லேடி வித் ஃப்ரூட்ஸு. ஓகே, ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் சொல்லிட்டு ஹூ ட்ரான் திஸ் அப்படின்னு கேட்கலாம். எந்த ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இதை வரைஞ்சது? அபீந்திரநாத் தாகூர், ராஜா ரவிவர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பேரை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு டிக் ராஜா ரவிவர்மா. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூஸை போகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு சி இஃப் இட் இஸ் இன் த போர்ஷன். இது ரெலவெண்ட்டா, அது என்ன போர்ஷனுக்குள்ளே வருது, அது இந்த பாயிண்ட்ஸை படிக்கும்போதே யூ ஹாவ் டு மார்க் இட் ஆஸ் அ பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட். இது பிலிம்ஸ் பாயிண்ட்டுக்கு யூஸ் ஆகும். பிலிம்ஸ் பாயிண்ட்ஸை மெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் மெயின்ஸ் பாயிண்ட்ஸுன்னு சிலது இருக்குது. இதெல்லாம் பிலிம்ஸில் கேட்க மாட்டான். அது வந்து டெமோக்ரடைஸ்டு ஆர்ட்டு, பாப்புலரைஸ்டு அப்படிலாம் கேட்க மாட்டான். அதை மெயின்ஸுக்கு மட்டும்தான் எழுத முடியும். பட் இந்த மாதிரி ஃபேக்சுவலாக இருக்கிறத யூ கேன் ஆஸ்க் இன் பிலிம்ஸ் ஆல்சோ அண்ட் யூ கேன் ஆல்சோ ரைட் இட் இன் மெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரித்து பார்க்க நமக்கு தெரியணும் ஒவ்வொரு விஷயத்தையும். ஓகே, நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல். எடிட்டோரியலை பார்த்து தான் நிறைய பேர் நடுங்கி ஓடுவாங்க, நான் வரல அப்படின்ட்டு. ஓகே, a global order caught up in swirl of chaos. ஐயோ, இந்த உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டை வச்சு இவனுங்க படுத்துகிற பாடு இருக்கே, தெரியலையே. ஆனால் எம்கே நாராயணன் எழுதின இது வந்து நல்லாயிருக்கும் எப்பயுமே. ஓகே, இந்த மாதிரி செலக்டட் ஆத்தர்ஸ் இருக்காங்க, அவங்க எழுதுறது எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஓகே, யூ ஹாவ் டு ரீட் தட். சைன் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த பாருங்க, போர்ஷனில் இருக்கிறது அப்படியே இருக்கு. ஓகே, மஸ்ட் ரீட் ஆர்டிகல். You have to see everything in the lens of India. ஓகே, இந்தியாவுக்கு என்ன இருக்கு, இந்த இஷ்யூவில் இந்தியாவுக்கு என்ன இருக்கு. You have to know overall issue. You have to know the overall understanding of the issue, and then you have to know the perspective of India. இந்தியாவுக்கு என்ன இருக்குது, இந்தியாவுக்கு என்ன லாபம், இந்தியாவுக்கு என்ன நஷ்டம், இந்தியாவுக்கு இதனால் என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணணும், இப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் தேவை. பிகாஸ் there is a portion which states that bilateral multilateral issue which is involving India and it's affecting the interest of the India. இப்போ நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்படி இல்லைனாலுமே நம்ம அப்படி தான் பார்க்கணும். எந்த விஷயமா இருந்தாலுமே you have to see it in the lens of India. ஓகே, சில பாயிண்ட்ஸ்லாம் இப்படி பார்க்கும்போதே இம்பார்ட்டண்டாக தெரியுது. அக்வஸ் வந்து 2021 கேட்ட கொஸ்டின் ஐஆரில் அக்வாஸ் கேட்டான். அப்புறம் வந்து குவாடு இந்த வாட்டி கேட்பான், ப்ளூ பசிபிக். தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஓகே, ஐஆர் நடத்தும் போது எல்லாம் உங்களுக்கு புரியுங்க, பயப்படாதீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு வாட்டி எக்ஸ்போஸ் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. புரியலனா வந்து கேளுங்க, ஒரு வாட்டி படிக்கலாம். ஓகே, see again here also they are giving some preventive measures for monkeypox. ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தேத்திட்டீங்க, அதோட அந்த தூக்கி போட்டுருங்க, அதுக்கு மேலே அது தேவையில்லை. ஓகே, திருப்பி அதையே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ரிஃபார்ம் பெயில் லா பட் மேக் த ரைட் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட். ரொம்ப இவனுங்க ஃபிலாசபிக்கலாக போயிருப்பானுங்க, ரொம்ப கான்செப்ட்ஸுவலாக உள்ளே போயிருப்பானுங்க. ஏதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் தேடுற மாதிரி இருக்கும். இந்த இது பார்க்கும்போதே தெரியுது.
ஓகே, பிளாக் ஸ்லைடிங் அந்த சைடு நிராஜ் சோப்ரா பற்றி பேசியிருக்கான். மேலே இருக்கிறது மங்கி பாக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன், நம்ம இது வந்துடுச்சு என்விரான்மெண்ட். ஓகே, ஆனால் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும், அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது எதுவுமே வந்து நம்மளுக்கு இப்போ புரியல அப்படின்னா விட்டுருங்க, லிட்ரலாக விட்டுருங்க. புரியல அப்படின்னா பரவாயில்ல, புரிஞ்சதை மட்டும் படிங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு இன்கல்கேட் த ரீடிங் ஹேபிட் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு. ஓகே, புரியுது அப்படின்னா ஓகே, புரியலையா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்போ புரியும் அப்படின்னா வந்து அகெயின் திஸ் நியூஸ் வில் கம். எப்போ பாரு இது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி, EU ஆக்ஷன் பிளான் பற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே யாராவது ஒருத்தர் எழுதிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அப்போ நம்ம படிச்சுக்கலாம். பட் அந்த ஹேபிட் ஆஃப் ரீடிங் த நியூஸ் பேப்பர் யூ ஹேவ் டு இன்கல்கேட். அப்போ என்ன பண்ணணும், புரியறதையாவது படிக்கணும். அப்போ எடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து புரியறது நமக்கு என்ன புரியும், பொலிட்டிக்கல் நியூஸ் தான் புரியும். அட்லீஸ்ட் அதையாவது படிக்கணும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிங்க. ஃபஸ்ட்டு அக்கஸ்டம் ஆகுங்க, நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு முதல்ல அக்கஸ்டம் ஆகுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு வந்துடணும், ஜிஎஸ் போர்ஷனுக்கு வந்துடணும். அதுலேயே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்தீங்கனாலே டக்குன்னு ஓவராலாக என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்லிடலாம். இவர் என்ன சொல்லியிருக்க போகிறார் பெருசா? ஒன்றும் இல்லை, என்னது வெஸ்டர்ன் நேஷன்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ரீஇன்டர்பிரிட்டிங் த பாரிஸ் டீல் அண்ட் லுக்ஸ் டு டவுன்கிரேட் தேர் கமிட்மெண்ட். சரி, ஓகே, இப்போ பேசிடுவேன் நான். ஆனால் இதை பற்றி பேசினா உங்களுக்கு மறுபடியும் இன்னும் குழம்பிடும் உங்களுக்கு. ஓகே, அதனால் இது தேவையில்லை நமக்கு. ஆனால் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், ஒரு அப்ரோச் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, சிபிஎஸ்சி சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் பர்ஃபார்ம், இதெல்லாம் தேவையில்லை. சில டைம் இந்த நியூஸ் கூட நீங்கள் படிக்கலாம். இந்தியா இன் பார்லிமெண்ட் 1922. ஓகே, இந்த காமன்ஸ் இன் ரிப்ளை டு த கொஸ்டின்ஸ் stated that the Britain Buddhist mission to Tibet has received no fund. அப்பயும் அவனுங்க வந்து காசு பற்றி தான் பேசியிருந்துருக்கானுங்க. ஓகே, எப்பயும் அவனுங்களுக்கு காசு தான் முக்கியம், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ப்ரைவேட் செக்டார் பூஸ்ட் இன் இந்தியா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, இது ரொம்ப முக்கியம். இது நீங்களே படிக்கலாம். இது எதில் வரும்? GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுக்குள்ள எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் அச்சீவ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்பேஸ். GS3க்கு உள்ள GS3 அதுக்குள்ளே என்ன இருக்கும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லேயும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ ப்ரைவேட் செக்டார் பூஸ்ட் இன் இந்தியாஸ் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ப்ரைவேட் செக்டார் எப்படிலாம் டெவலப் ஆகலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க, இந்தியாவோட ப்ரைவேட் செக்டார் எப்படி இருக்குது பாருங்கள், இதுக்கு பாருங்கள், குளோபலாக பாருங்கள் ப்ரைவேட் செக்டார் எவ்வளோ இதுவாக மாறுது. எலான் மஸ்கை பார்த்தீங்களா, அவர் வந்து ஸ்பேஸ்க்கே விட்டார் ராக்கெட்டு, நம்மலாம் இன்னும் அப்படியே இருக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது புலம்பியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, த குளோபல் ஸ்பேஸ் மார்க்கெட். India is the 6th largest player in the industry internationally, having 3.6% of world space tech. இது அப்படியே இன்ட்ரடக்ஷனாக எழுதலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் ஒரு விஷயத்துக்கு. இதுக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம், இன்ட்ரோ அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறது. இதுதான் நான் என்ன பண்ணுறேன்னா எடிட்டோரியல் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நம்ம இதுலேயே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, டெலகிராம் சேனல்ஸில். அதில் பாசிபிளாக என்ன கொஸ்டின்ஸ் வரலாம், இன்ட்ரோ எப்படி கொடுக்கலாம், கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கலான்ட்டு இதில் இருக்கிற வார்த்தைகளை வச்சு தான் நான் எல்லாத்தையுமே மேக் பண்ணுறேன். ஓகே, அது எப்போ வரும்னா ப்ரொலாங் பீரியட், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இஃப் யூ ரீட் இட் யூ வில் கெட் இட். ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணலாம், இதை எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி பார்க்க கற்றுக்கலாம் நம்ம. ஓகே, அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். என்னது, நியூஸ் பேப்பர், அதாவது வந்து சிலபஸை உள்வாங்கிறது. சிலபஸை ஃபஸ்ட்டு உள்வாங்கணும்.
ஸ்டிக் டு த சிலபஸ், ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டிக் டு த சிலபஸ். அதுதான் நம்மளோட கைடு. ஏன்னா அப்போ தான் நம்ம வெளியே போயிட மாட்டோம். வெளியே நான் இப்போ பேசுனது எல்லாமே ரெலவெண்ட் டு சிலபஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளேயே தான், அந்த காம்பஸ்குள்ளேயே தான் நம்ம சுற்றணும். அது விட்டு வெளில போயிடக்கூடாது. ஏன்னா டீவியேட் ஆகிறதுக்கு இங்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, என் ஃப்ரெண்ட்லாம் இது குடியரசுலாம் இப்போ ஐபிஎஸ்ஸாக இருக்கான். பட் என்னன்னா அவன்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதை அவன் சொல்லி அவங்ககிட்டேருந்து புரிய வச்சு அதுக்கப்புறம் அவன் வெளில வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. என்னென்னா இப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்குது, இப்போ யாராவது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு படிக்கிறாங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்களே அப்படின்ட்டு உட்காந்துருவான். ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். சரி பரவாயில்ல, வா அடுத்து வா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும். இந்த மாதிரியும் ஆகிடக்கூடாது. அந்த நியூஸாக பாருங்கள், அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க. எதுக்குள்ளேயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, அரெஸ்ட் அண்ட் பெயில் இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டான் ப்ரீவியஸ் இயரில். 2020 பெயில் பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. 2022 கூட ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கோ அண்ட் see the ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். உங்களுக்கு ஒரு போர்ஷன் ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ரீடு அண்ட் தென் யூ ஹாவ் டு கோ டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் தென் அகெயின் யூ கேன் கம் அண்ட் ரீட் த நியூஸ் பேப்பர்ஸ். இந்த நியூஸ் போயிடுச்சு, ஐயோ இதுக்கப்புறம் இது வராதான்லாம் கவலைப்படாதீங்க, வந்துக்கிட்டே தான் இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த நியூஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு மட்டும் வேறு என்ன இருக்குது, இதே தான் எதனா போட்டு சுற்றி இதே தான் போடணும் அவங்களுக்கும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ். அதுவும் இல்லாமல் இப்போ டிஜிட்டல் இதில் இருக்கிறதுனால இஃப் யூ சர்ச் அபவுட் திஸ் ஆர்டிக்கல் இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி, இட் வில் கம். ஸோ அதை பற்றியும் யூ டோன்ட் ஹாவ் டு worry. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் யூ ஹாவ் டு பி தரவ் இன் த சிலபஸ். செகண்ட், யூ ஹாவ் டு கனெக்ட் அண்ட் ரீட். தேர்ட், யூ ஹாவ் டு நோ வாட் டு ரீட், விச் டாபிக் டு ரீட். அதுக்குள்ள யூ ஹாவ் டு நோ which is important for prelims, which is important for mains. Then you have to know the important topics which have been repeated on the previous year question paper. இதெல்லாம் இன்டகிரேட்டடாக you have to go through and then you can study the newspaper. இப்படி தான் அப்ரோச்சஸ் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, know your English. இந்த செக்ஷன் கூட நீங்கள் படிக்கலாம், சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கலாம். ஓகே, டோன்ட் சப்போர்ட் கரப்ஷன், ஓன்ட் லெட் எனி ஒன் மெலைன். அதாவது ஒன்று உருட்ட வேண்டியது. கண்ட்ரி சொசைட்டி கம் பிஃபோர் ஐடியாலஜி, மோடி டெல்ஸ் டு ஆப்போசிஷன். இந்தியாஸ் டாட்டர், பிரசிடென்ட் முர்மு பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சாந்தால் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சந்தால் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. சந்தால் ட்ரைப், அது நீங்கள் இது ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் யூ வில் கெட் இட். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய என்சிஆர்டிலையும் இருக்குது சந்தால் ட்ரைப்ஸ் பற்றி. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் சந்தால் ரிவோல்ட் 1856. ஓகேங்களா? ஸோ சித்து அண்ட் கண்ணு அப்படின்னு வரும். ஓகே, அவங்கள பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி இது என்சிஆர்டியில் படிப்பீங்க. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் பேஸ் இன் யுவர் ஸ்டாட்டிக் சிலபஸ். தென் ஒன்லி யூ கேன் கனெக்ட் இட் வித் த கரண்ட். இப்போ சந்தால்னு பார்க்கும்போது எனக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால தான் ஐ கேன் கனெக்ட் இட் வித் திஸ். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் த ஸ்ட்ராங் பேஸ். என்னது? பில்லர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி சப்ஜெக்ட்னு 6 விஷயம் இருக்குது. என்னது? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, இந்த 6 விஷயத்துலையுமே யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். யூ ஹாவ் டு ரீட் த என்சிஆர்டி. யூ ஹாவ் டு ஹாவ் அ ஹோல்ட் இன் திஸ். என்சிஆர்டியை படிக்கிறதுனா படிக்கிறது கிடையாது, 6-7 வாட்டி படிக்கிறது, ஒரு வாட்டி பார்க்கறது இல்லை. 6-7 வாட்டி படிக்கணும், ஒரு என்சிஆர்டியும் படிக்கணும். ஓகே, ஏன்னா ஒரு வாட்டி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும், கண்டிப்பாக மறக்கும். சாபம் விட்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் நடக்கும். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சிருவோம்னா, இல்லையே நான் படித்தேனே, ஏன் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு செல்ஃப் பிட்டி பட்டுக்கூடாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சு படிக்கணும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் நமக்கு இங்கே வந்தாச்சு, இங்கே என்ன தேவை, இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிங்க. இந்த சப்ஜெக்ட், இந்த படிப்பு இதை தான் விரும்புது. அதாவது வந்து யூ ஹாவ் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ஆசஸ், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. மாஸ்டர் ஆஃப் நன்னா தான் இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணி வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அப்போ யூ ஹாவ் டு கோ த்ரூ எவ்ரி சப்ஜெக்ட். யூ ஹாவ் டு ஹாவ் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த எவ்ரி டாபிக். அப்போ எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்சிஆர்டி, அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கனெக்ட் இட் வித் த கரண்ட் அஃபேர்ஸ் யூஸிங் த நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் மஸ்ட், அதையும் சொல்லிடுறேன். பட் ரீடிங் மோர் தென் 2 hours இஸ் வேஸ்ட், அதையும் சொல்லிடுறேன். ஓகே, மங்கி பாக்ஸ், பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வே, இதோ இந்த மாதிரி தான். ஏதாவது நியூஸ் வந்துருச்சுன்னா உட்காந்துருவாப்பில். These and all some important things. Medical test for pilot license recognizes trans persons. So this is an important step towards the mechanism to the betterment of the vulnerable sections, GS2. இதை நீங்கள் இதில் எழுதலாம். ஓகேங்களா? trans personsக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, அதாவது வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் வருதுன்னா இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஸ் இட் அ ஸ்டாச்சுரி பாடி, ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இந்த மாதிரியும் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 டீ போர்டு பற்றி கேட்டாங்க. இட் இஸ் அ ஸ்டாச்சுரி பாடியா, அந்த மாதிரி. ஏன்னா இது கன்ஃபார்மாக நியூஸில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். டீ போர்டு வந்து நியூஸில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், நம்ம சாதாரணமாக ஓட்டிகிட்டு இருந்திருப்போம். ஓகே, சுடோக்கெல்லாம் போடுவீங்களா? இன்றைக்கின்னு பார்த்தா 5 ஸ்டாராக இருக்குது. Next, Z tightens the security grip ahead of third term. Okay. Pope apologizes for the school abuses in Canada. Okay. Zelensky's government. Taiwan holds drills amid the China tension. You have to know where is Taiwan, where is Canada. Okay. Russia's goal is to topple Zelensky's government தான் சொல்கிறாங்க, டாப்பிள்னு தான் சொல்கிறாங்க. இப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையாமா. சரி, ஓகே, பார்ப்போம். டாடா ஸ்டீல்ஸ், இதில் ஆர்பிஐன்னு வந்தால் மட்டும் யூ ஹேவ் டு ரீட் இந்த செக்ஷனில், மற்றபடி யூ கேன் லீவ் இட். எக்கனாமி செக்ஷனில் ஆர்பிஐ சொல்லுச்சுன்னு ஏதாவது வந்தால் மட்டும் யூ ஹேவ் டு ரீட். ஓகே. Then plans are to for the India to host World Chess Sports event. Okay. You can enjoy your sports news. அவ்வளோதான். So this is how you have to read newspaper. Okay. Time nache. Okay. Any doubt இருந்தால் கேட்கலாம், இல்லைனா we will. Sir, in group 4 exams also we had an RBI question. Like RBI question கொடுத்துட்டு statement அதுக்கான ஒரு reason கொடுத்துட்டு that is the given statement and the reason is matching ஆகுது. Okay. Yeah, we have to have the overall. Yes. ரீசன், அதுக்கப்புறம் அசெஷன் ரீசனிங் அந்த கொஸ்டினில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி
நான் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பார்க்கல, இல்லைனா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ ஆர்பிஐ எனி திங் ரிலேட்டட் டு Thursday is a holiday, a local holiday. I come to class and in the class. ஓகே ஓகே, வாங்க கொண்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, Thank you. தேங்க்யூ.